ஹே அமிகோஸ், மேங்கோ ரெசிபீஸ் ரீசெண்டாக என் சேனலில் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். அதில் வந்து ஏற்கனவே மேங்கோ சாகோ பார்த்தாச்சு. அண்ட் மேங்கோ சீஸ் கேக்கும் எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யலான்றதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோலையும் ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான மேங்கோ ரெசிபி தான், மேங்கோ டெசர்ட் ரெசிபி, மேங்கோ புட்டிங் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சிம்பிள், ஈஸி, வீட்டில் இருக்க பேசிக்கான மினிமலான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு யம்மியான மேங்கோ புட்டிங் வந்து ஈஸியாக யார் வேணாலும் செஞ்சிடலாம். ஈவன் கிட்ஸு கூட செஞ்சிடலாம்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோக்கு. இந்த புட்டிங் ரெசிபிக்கு நான் ஒரு 2 மாம்பழம் போல் எடுத்திருக்கேன். எனி கைண்ட் ஆஃப் மாம்பழ வெரைட்டி எதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் என் சேனலில் ரீசெண்டாக என்ன ஒரே மாம்பழ ரெசிபியாக வருது அப்படின்ட்டு தெரியாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் என் வீட்டு மாம்பழம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக காலி பண்ணணுன்றதுக்காகவே இந்த ரெசிபி எல்லாம் நான் போட வேண்டியதாக இருக்குது. ஸோ அதில் இந்த தடவை வந்து மாம்பழத்தை வச்சு புட்டிங் தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த 2 மாம்பழத்தோட ஸ்கின் எல்லாம் வந்து நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. எனி கைண்ட் ஆஃப் மாம்பழம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் சூஸ் பண்ணுற மாம்பழம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்வீட்னஸாக இருக்க மாம்பழமாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டெசர்ட் வந்து சுகர் கண்டென்ட் வந்து நீங்கள் கம்மியாக சேர்த்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் வந்து இந்த ஃப்ளஷ் எல்லாம் மட்டும் ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க. சீடை விட்டுட்டு ஃப்ளஷை மட்டும் ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்கூப் பண்ணி எடுத்த இந்த ஃப்ளஷ் மாம்பழம் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த புட்டிங் ரெசிபிக்கு மாம்பழம் வந்து நல்ல பழுத்த மாம்பழமாக சூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்ல பழுத்த மாம்பழமாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, எந்த வெரைட்டியாக இருந்தாலும் சரி. இப்போது இது கூடவே வந்து ஒரு 1/2 கப் ஆஃப் மில்க் வந்து நான் அதில் ஆட் பண்ணுறேன். எந்த மெஷரிங் கிளாஸ் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதில் வந்து ஒரு பாதி கப் ஆஃப் மில்க் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்பூன் கவுண்ட்டுனா ஒரு 10 ஸ்பூன்ஸ் போல் நீங்கள் வந்து மில்க் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஓவராக நீங்கள் மில்க் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி ஆகிடும். ஸோ கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் சேர்த்தா தான் அரைக்கும் போது ஒரு பியூரி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வரும். இப்போ இது கூடவே வந்து ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் போல் நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னோடய ஃப்ரூட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்னஸ் இல்லை, லைட்டாக கொஞ்சம் சட்டிலாக இருக்கிறதுனால நான் 4 to 5 ஸ்பூன்ஸ் போல் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சுகர் சேர்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரூட்டை வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்வீட்னஸாக இருந்தானா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சுகர் குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. இல்லைனா 4 to 5 ஸ்பூன்ஸ் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா பியூரியாக பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் அரைச்ச மிக்சர் வந்து இருக்கணும். அரைச்ச பியூரி வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அதாவது ரொம்ப ரன்னியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தானா உங்களுக்கு புட்டிங் வந்து கரெக்டாக செட் ஆகும். யூஸ்வலாக வந்து புட்டிங் செட் ஆகுறதுக்கு மார்க்கெட்டில் வந்து புட்டிங் பவுடரே வந்து இருக்குது. இப்போ ரெடிமேடாக இருக்குது. அது போட்டாவே புட்டிங் உங்களுக்கு செட்டாக இருக்கும். பட் அதுக்கு ஆப்ஷனலாக வந்து நான் வந்து மைதா எடுத்திருக்கேன் புட்டிங்கை செட் பண்ணுறதுக்கு. ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா போல் நான் எடுத்திருக்கேன். அதாவது இப்போ 2 மாம்பழத்துக்கு வந்து 2 ஸ்பூன் ஆஃப் மைதா வந்து கரெக்டாக இருக்கும். மைதா ரொம்பவும் அதிகமாக சேர்த்துறாதீங்க. அப்போனா வந்து உங்களோட புட்டிங்கோட டெக்ஸ்சரே வந்து சரியாக வராது மிக்ஸ் பண்ணும்போது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் எடுத்தாவே கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட வந்து ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் போல் மில்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கேப்பில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இதை வந்து நம்ம கலக்க போகிறோம். இந்த மைதாவும் பாலும் வந்து நல்லா மிக்சர் ஆகி ஒரு மாதிரி தண்ணி கன்சிஸ்டன்சியில் வரணும். ரொம்பவும் வந்து பால் நீங்கள் ஆட் பண்ணிடக்கூடாது, கம்மியாகவும் ஆட் பண்ணிடக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் ஒரு 3 ஸ்பூனோ 4 ஸ்பூனோ ஆட் பண்ணி கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி தான் இருக்கும். மிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மைதா வந்து லம்ஸே இல்லாமல் மிக்ஸ் ஆகணும். மைதாவும் மில்க்கும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு நான்ஸ்டிக் பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சுருங்க. இப்போ நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா அந்த மாம்பழம், மில்க் அண்ட் சுகர் சேர்த்த பியூரி, அதை வந்து இந்த நான்ஸ்டிக் பேனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த புட்டிங் செய்கிறதுக்கு நீங்கள் நான்ஸ்டிக் பேன் எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு கீழே கொஞ்சம் அடிப்படாமல் கரெக்டாக வரும். இல்லைனா நார்மல் பாத்திரம்னா நீங்கள் கையை வந்து எடுக்காமல் இப்படி கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நான்ஸ்டிக் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு நீங்களும் ரெஸ்ட் எடுத்து கிண்ட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த பியூரி ஊற்றிட்ட அப்புறம் பியூரி வந்து லைட்டாக பாயில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பாயில் ஆக ஆக நம்ம வந்து அப்படியே வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சைட்ஸ்லலாம் வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிச்சா. ஸோ இந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா விடாமல் அப்படியே வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஃபோர்ஸ் போட்டு கிளறணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கிளறினாவே போதும். இது நான்ஸ்டிக் பேன்னால் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாகவே ஃப்ரீயாக வந்து நல்லா கிளறிட்டே இருக்கலாம்.
உங்களோட ஃப்ளேம் வந்து ஹைல இல்லாமல் மீடியமில் வச்சு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா ஹையில் வச்சிங்கன்னா வந்து பியூரி வந்து சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு பாயில் ஆகிடும். அண்டு புட்டிங் கன்சிஸ்டன்சியும் சீக்கிரமாக உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மீடியம்லேயே வச்சு நீங்கள் ஸ்லோவாக அதை குக் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கன்சிஸ்டன்சி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களோட மாம்பழம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆட் பண்ணதுக்கும் லைட்டாக பாயில் ஆனப்போ ஆட் பண்ணதுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கலர் வேரியேஷன் இருக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து மைதாவும் அண்ட் மில்க்கும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பியூரி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே விட்டு விட்டு ஆட் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி மிக்ஸ் பண்ணாவே போதும். இந்த மைதா பியூரி ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா உடனே வந்து கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கையெடுக்காமல் அப்படியே விஸ்க் பண்ணிகிட்டே இருங்க. இது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே இந்த புட்டிங் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது ரொம்ப நேரம் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே வந்து இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். அவ்வளோதான் வந்து புட்டிங்கோட ஃபுல் ப்ரிப்ரேஷன் டைமே. ஜஸ்ட்டு பீல் பண்ணோமா, மேங்கோஸை அரைச்சோமா, அந்த பியூரியை ஊற்றினோமா, கொஞ்சம் மைதா மிக்சரை வந்து பிளெண்ட் பண்ணி அதையும் ஊற்றினோமா, அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா உங்களுக்கு புட்டிங் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இனிஷியலி இருந்த ஸ்டேஜுக்கும் இப்போ வந்து மைதா மிக்ஸ்சர் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து அதோட கன்சிஸ்டன்சி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். கொஞ்சம் திக்காக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி. மைதா மிக்சர் ஆட் பண்ணால் ஒரு 1 to 2 மினிட்ஸ்லேயே வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருந்ததுக்கும் இப்போ உள்ள டெக்ஸ்சருக்கும் பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். அதை ட்ராப் பண்ணும்போது கொஞ்சம் பிளாக்காக விழுற மாதிரி இருக்கணும். இந்த தான் வந்து பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. நெக்ஸ்ட்டு வந்து உங்ககிட்ட இருக்க ஏதோ ஒரு சின்ன பவுலோ இல்லை டின்னோ வந்து அதில் வந்து இந்த மிக்சரை வந்து நம்ம போர் பண்ணி செட் பண்ண விட்டுடலாம். நீங்கள் எந்த பவுலில் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பவுல் ஃபுல்லாக நிரம்புற அளவுக்கு நீங்கள் வந்து ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் பாதி அளவுக்கு தான் நீங்கள் வந்து ஊற்றணும். எந்த பவுலில் நீங்கள் ஊற்றுறீங்கனாலும் பாதி அளவுக்கு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த பாத்திரத்தை வந்து ஒரு டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் ஃப்ரீ பண்ணி விட்டுடும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட் கிளாஸ் நான் வச்சுருக்கேன். அதுலேயும் வந்து இந்த பியூரியை மிக்ஸ் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா யூஸ்வலாக சில ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா புட்டிங் வந்து ஷார்ட் கிளாஸில் சர்வ் பண்ணுவாங்க. சில இடத்துல வந்து அப்படியே ஃப்ளிப் பண்ணி புட்டிங்காக வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரு ஷார்ட் கிளாஸ்லேயும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஸ்டீல் கிளாஸோ இல்லை ஸ்டீல் பாத்திரமோ எதுலனாலும் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இன்னொன்று, பாத்திரத்துல இருந்து இந்த பியூரியை வந்து இறக்குன உடனே இந்த பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடாதீங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். நல்லா ஆறி நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எந்த பவுலில் செட் பண்ண போகிறீங்களோ அந்த பவுல்லையோ இல்லை இந்த மாதிரி ஷார்ட் கிளாஸ்லையோ நீங்கள் ஊற்றி அதுக்கப்புறம் நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணோடனே கொதிக்க அதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு செட் பண்ணணுன்ட்டு உடனே போயிடாதீங்க. இப்போது நீங்கள் எந்த பவுலில் செட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து ஒரு 2 hours ஆச்சு ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து இது செட் ஆகும்போது செட் ஆகாது. இந்த ப்ராசஸ்லாம் கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. பட் ஃப்ரிட்ஜிலேருந்து அது எடுக்கும்போது செட் ஆகாது. அப்படியே தான் இருக்கும், கொழன்னே இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் கொண்டு போய் ரெஃப்ரிஜிரேட் பண்ணாலோ இல்லை ஆறுறதுக்கு முன்னாடி நீங்கள் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாலோ அதோட ஹீட் இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ராப்பராக செட் ஆகாது. ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 2 hours கழித்து நீங்கள் இப்படி மாதிரி ஃபிங்கர் வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிங்கரில் வந்து ஒட்டாமல் வரணும். அப்போனா வந்து கரெக்டாக அது செட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் இதை அப்படியே ஃப்ளிப் பண்ணி எடுத்தானா நம்மளோட மேங்கோ புட்டிங் வந்து நல்லா வாபிளாக செம்மையாக ரெடி ஆகிருக்கு. பார்த்தீங்களா, பார்த்த உடனே அதோட அப்படியே அந்த டெக்ஸ்சரை பார்த்த உடனே வந்து சாப்பிடணும்னு மனசு வராது. எனக்கெலாம் அப்படி தான். சில விஷயம்லாம் அந்த ஜெல்லியோ புட்டிங்கோ இதெல்லாம் வந்து நல்ல ஆசையாக பார்த்தோன்னே அழகாக இருக்குன்ட்டு வாங்கிடுவேன். ஆர்டர் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்றதுக்கு மனசு வராது. ஏன்னா அதை உடைக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். என்ன மாதிரி தான் நீங்களும் நினைக்கிற பர்சன்னா வந்து காமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மொமெண்ட் ஆஃப் ட்ரூத். இப்போ வந்து கட் பண்ணி பார்க்கலாமா அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், நைஃப் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக அப்படியே உள்ளே இறங்குதுன்ட்டு. திஸ் இஸ் வாட் த ஒரு பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர் ஆஃப் புட்டிங். நான் சொன்ன மாதிரி அந்த மெஷர்மெண்ட்டு அண்ட் அதோட ரெஃப்ரிஜிரேட்டிங் டைம் இதெல்லாம் கரெக்டாக செட் ஆகிட்டாவே உங்களுக்கு புட்டிங் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ நம்ம ஷார்ட் கிளாஸ்லேயும் வந்து ஸ்கூப் பண்ணி பார்க்கலாம். ஸ்கூப் பண்ணி பார்த்தா அதோட டெக்ஸ்சர் பாருங்கள், ஐஸ்கிரீம் மாதிரி க்ரீமியாக இல்லாமல் கேக் மாதிரி மாய்ஸ்சராக இல்லாமல் ஒரு புட்டிங்னா இப்படி தான் 2 கண்டா டெக்ஸ்சரில் இருக்கணுன்றதுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த ஷார்ட் கிளாஸில். அந்த அது ஸ்கூப் பண்ணும்போது நீங்களே பாருங்களேன், எக்ஸாக்ட்லி தட் புட்டிங் டெக்ஸ்சர். இதெல்லாம் ஷூட் பண்ணி நான் சாப்பிட்டே முடிச்சிட்டேன். பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதே திருப்பி எனக்கு டெம்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இது இருக்குதுன்ட்டு. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து புட்டிங் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்லை ஏதாவது ஆர்டர் பண்ணியோ நீங்கள் சாப்பிடணுன்னு அவசியம் இருக்காது. வீட்டிலே இவ்வளோ சிம்பிளாக நீங்கள் செய்யலாம்னு நினைக்கும் போது வீக்கெண்டான என்ன புட்டிங் பார்ட்டி தானே இனிமேல். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் ரெசிபிஸ் அண்ட் சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு மறக்காம என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் த பெல் ஐகான் ஃபார் நோட்டிஃபிகேஷன்.